திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாள் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சைக்கிளாரடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் புகழ்ச்சோழ நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். இமயமலையில் தமது புலிக்கொடியை எழுதி வெண்கற்ற கொடையின் கீழ் உலகத்தை ஆளும் விரிந்த புகழும் பரிந்த உள்ளமும் படைத்த சோழ மன்னர்களுடைய வளநாட்டின் தலைநகரமாக திகழ்வது திருச்சிராப்பள்ளிக்கு அருகேயுள்ள உறையூர். உரந்தை, கோழியூர் முதலிய பெயர்களை உடையது. சோழர்கள் தமக்கு உறை ஊராக கொண்டதால் உறையூர் என பெயர்பட்டது. அங்கு ஒரு சமயம் கோழி யானையை துரத்தி வென்றதால் கோழியூர் என பெயர் பெற்றது. எல்லா வளங்களும் உறையும் உறையூரிலே சதா மணிவிளக்குகள் பல எரிவதனால் இரவு இல்லையாயிற்று. இரவே இல்லை அந்த ஊரில். செல்வ மிகுதியால் இரவும் இரத்தல். இரத்தல்னா வேண்டுவது, ஏதாவது என இரத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிச்சை இரத்தல் இல்லையாயிற்று. அழகிய பல ஆவண வீதிகள், மதம்பொழியும் யானைகள் பல உடைய சாலைகள், கடல் போன்ற குதிரைகளை உடைய கூடங்கள், ஆழ்ந்த அகழிகள், உயர்ந்த மதில்கள், கோபுரங்கள், மலர்ச்சோலைகள், மேகம் தவழ்கின்ற காவனங்கள், சந்திர சூரியர் தவழ்கின்ற உயர்ந்த கோபுரங்கள், தேருலாவும் நெடும் தெருக்கள் முதலிய பல நலங்கள் அங்கே நிறைந்திருந்தன. தில்லையில் எல்லையில்லாத திருப்பணிகள் செய்த அனபாய மன்னன் திருக்குளத்தில் மூதாதையாகிய புகழ்ச்சோழ நாயனார் அந்நகரில் அரியணை மீது வீற்றிருந்து அறநெறி வலுவாது அரசு புரிந்து வந்தார். மணிமுடி வேந்தர்கள் பணிபுரிய வெற்றி மாலை புனைந்து நிலமகளுக்கு கணவராக பெரும் புகழுடன் அவர் வாழ்ந்து வந்தார். புகழ்ச்சோழ நாயனார் பிறைமுடித்த பெருமானுடைய திருக்கோயில்கள் முழுவதும் நித்திய நைமித்திய பூசணைகள் சிறப்பாக நிகழும்படி செய்தார். சிவாலயங்களை புதுப்பித்தும் அடியார்களை கொண்டு திருத்தொண்டுகள் செய்வித்தும் இன்புற்று வாழ்ந்தார். அடியார்கள் வேண்டுவன அனைத்தும் வழங்கி திருநீற்றின் திறத்தை போற்றி வந்தார். உலகெங்கும் மேன்மைக்குள் சைவ நீதியை பரப்பினார். புகழ்ச்சோழ நாயனார் மேல் திசையில் கொங்க நாட்டு வேந்தரும் ஏனோரும் தரும் கப்பங்களை காண வேண்டும் என்று விரும்பினார். ஆதலால் தலங்களுக்கு உரிமை வாய்ந்த தலைநகராகிய ஒன்றாகிய கருவூரை தம் சுற்றத்தாருடன் அடைந்தார். இந்திரன் அமராவதி அடைவது போல அந்த நகருக்குள் நுழைந்து ஆணிலை என்ற திருக்கோயிலுக்குள் சென்று பசுபதிநாதரை பலகாலம் பணிந்து பரவசமடைந்தார். பின்னர் தமது கரூர் அரண்மனையை அடைந்து அந்த மாளிகைக்கு முன் அமைந்துள்ள அத்தானி மண்டபத்துள் அரியணை மீது விற்றிருந்தார். மேற்திசை நாட்டு மன்னர்கள் வேந்தர்கள் கொண்டு வந்த யானைகள், குதிரைகள், பொன்மணிகள் முதலிய திரை கப்ப பொருள்களை எல்லாம் கண்டார். திரை கொண்டு வந்த மன்னர்களுக்கு அவரவர் நிலைமைக்கு தக்க செயல் உரிமை தந்து உபசரித்தார். தமது அரசாட்சிக்கு அடங்காது மாறுபட்ட அரசர்கள் இருப்பாராயின் அவர்கள் இன்னார் என்று தெரிந்துரைப்பீர் என்று அந்த அரசர்களை நோக்கி கட்டளையிட்டார். ஆண்டகையே, முறையே திரைகொடாத அரசன் ஒருவன் இருக்கின்றான். அவன் பேர் அதிகன். அண்மையில் மலையரசனுடைய மதில் சூழ்ந்த காவல்மிக்க கடிநகரில் உரைகின்றான். அமைச்சர்கள் கூறுகின்றார்கள், அதிகன்னு ஒருவன் இருக்கின்றான். அவன்
இதுவரைக்கும் திரையே கட்டாமல் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றிய அந்த செய்தியை சொல்கிறாங்க மன்னருக்கு. அஞ்சா நெஞ்சுடைய உமக்கு எதிர் நிற்கும் அரணும் உளதோ, 4 வகை சேனைகளுடன் சென்று அந்த அரணை பொடிப்படுத்தி வாருங்கள் என்று பணித்தருளினார் மன்னர். அவ்வாணையை சென்னிமிசை தாங்கிய மந்திரிமார்கள் சேனாதிபதிகளுடன் 4 வகை சேனைகள் புடைசூழ சென்று அதிகர்கோன் நகரை வளைத்து கடும் போர் புரிந்தார்கள். அதிகனுடைய சேனைகளும் எதிர்த்து போர் புரிந்தனர். கண்டார் கண்கள் துணுக்குறுமாறு இருதிறத்து சேனைகளும் கடும் போர் விளைந்தது. இறுதியில் அதிகனுடைய சேனைகள் உறுதி இழந்து மாண்டனர். அவனுடைய மலை அரண்கள் துகள்பட்டது. மலையே அவனுக்கு ஒரு அரண் மாதிரி இருக்குது, கோட்டை மாதிரி இருக்குது மலை. அந்த மலையெல்லாம் தூளாக்கிட்டாங்க. அவன் ஓடி காட்டில் ஒளிந்தான். சோழனுடைய சேனை வீரர்கள் அதிகனுடைய நவநிதிகளையும் மாண்ட வீரர்களது தலைகளையும் எடுத்துக்கொண்டு கருவுரை அடைந்தார்கள். மன்னன் முன் அவைகளை கொண்டு வந்து குவித்தார்கள். மன்னன் தமது சேனா வீரர்களது போர்த்திறத்தை மெச்சி புகழ்ந்து மகிழ்ந்தார். தமது சேனைகள் கொண்டு வந்த தலைகளை கண்ணுற்ற போது அவைகளின் நடுவே ஒரு தலையில் ஜடாமுடி இருக்க கண்டார். இப்போ புகழ்ச்சோழர் அந்த போருக்கு அனுப்புகிறாரு. அந்த படை வீரர்கள்லாம் போரில் போய் வெற்றி அடைந்து அங்கே உள்ள வெற்றி சின்னமாக பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. தலைகளை எல்லாம் அந்த போரில் கொன்று குவித்த தலைகளை எல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த தலைகளுக்கு நடுவில் ஒரு தலையில் ஜடாமுடி இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே அவர் கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் குறித்தெதிர் சென்று கொணர்ந்த திண்டிரலோன் கைத்தலையில் சடைதெறிய பார்த்தருளி தொண்டரீக திருக்கண்ணீர் பொழிந்தெளிய புரவலானார். இந்த சடைமுடியை கண்டவுடனே மனம் நடுங்கிறார். விண் அருவியென கண்ணருவி பொழியுது. அவர் கண்ணிலிருந்து மழை எப்படி பெய்யுமோ, விண்ணிலிருந்து அருவி எப்படி பொழியுமோ அப்படி கண்ணிலிருந்து அருவியாக கொட்டுது அவர் கண்ணீர். அந்தோ கெட்டேன் என்று அலறினார். நான் திருநீற்றின் நெறியை காத்து அரசளித்த தன்மை சால அழகிது. திருநீறு நெறியோடு நான் இந்த அரச நெறியோடு நான் ஆட்சி செய்து வந்தேன். இது இப்போ கெட்டது. ஜடைமுடியுடைய ஒரு சிவனடியார் தலையை கண்டும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே. இனி அடியேன் உலகம் காத்து உயிர் காத்து வாழலாமோ? சிவபெருமானே, பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானேன். இனி எனக்கு இவ்வுலகில் செயல் உண்டா என்று புலம்பினார். மதிமந்திரிகளை நோக்கி, நீங்கள் இந்த அரசாட்சியை அறநெறி கடவாது ஆண்டு உரிய காலத்தில் என் புதல்வனுக்கு முடிசூட்டுவீர்களாக என்று கட்டளையிட்டு அருளினார். அமைச்சர்கள் கதறினர், பதறினர். புகழ்ச்சோழ நாயனார் விறகுகளை இட்டு பெரும் தீ வளர்ப்பித்தார். உடம்பு முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டார். சடையுடை சிரத்தை ஒரு பொன் தட்டில் ஏந்தி தமது முடிமேற்கொண்டு அழகுர் குண்டத்தை வலம் வந்தார். தாமரை பொய்கையிலே குளிப்பார் போல மகிழ்ச்சியுடன் நெருப்பிடை புகுந்தார். மலர்மலை பொழிந்தது. வானில் தேவ துந்துபி முழங்கியது. புகழ்ச்சோழ நாயனார் சிவபெருமான் திருவடி நிழலை சார்ந்து பேரின்பமுற்றார். அந்த கொண்டு வந்த தலைகளோடே ஒரு தலையில் ஜடாமுடி இருக்க கண்டு மனம் மிகுந்து பதறி அந்த ஜடாமுடி இருக்கக்கூடிய அந்த தலையை மட்டும் எடுத்து ஒரு பொன் தட்டில் வைத்து நெருப்பு வளர்த்து அதில் இறங்கிட்டார். அந்த ஜடாமுடி இருக்க தலையோடு இறங்கிட்டார். சிவனடியாரை கொண்டுட்டாங்களே, அந்த பாவம் நமக்கு சேருமே என்று சொல்லி அப்படியே நெருப்பில் இறங்கி தன்னுடைய இன்னுயிரை விடுகின்றார். அவருக்கு தேவலோகத்திலிருந்து மலர் மாறி தேவர்கள்லாம் பொழியிறாங்க. அவருக்கு சிவலோகம் சிவபெருமானுடைய திருவடி பேறு கிடைத்தது. இவருடைய இன்னொரு வரலாறு நமக்கு இருக்குது. அது யாருடைய வரலாற்றோடு தொடர்புடையதுன்னா,
எரிபத்த நாயனாருடைய அருள் வரலாற்றோடு தொடர்புடையது. நாம் அதையும் சிந்தித்தோமானால் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் புகழ்ச்சோழருடைய வரலாறு தான். அந்த கருவூரிலே உள்ள திருக்கோயிலில் கருணைக்கடலாக எழுந்தருளியுள்ள பசுபதீஸ்வரரை எப்போதும் வழிபட்டு வந்தார் எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார்னு ஒருவர் அந்த ஊரில் வாழ்ந்து வர்றாரு. அவர் எப்போதும் அந்த பசுபதிநாதரை தொடர்ந்து விடாமல் வழிபட்டு வர்றாரு. சிவனடியார்களுக்கு எல்லையில்லாத அன்போடு தொண்டு செய்து வர்றார். சிவனடி செல்வர்களுக்கு அடுக்கத்தகாத இடர்கள் வந்த காலத்தில் குகை நின்று வெளிப்பட்ட சிங்கம் போல தோன்றும் எரிபத்தர் அந்த இடத்தில் அந்த இடர் நீங்க வேதங்கள் பரவும் பரசாயுதத்தால் எரிந்து உதவி புரிவார். சிவனடியார்களுக்கு யாராவது துன்பம் நேர்ந்தது அப்படின்னு சொன்னால் கோடாரின்னு சொல்லக்கூடிய பரசுங்கிற ஆயுதத்தை வைத்து அவங்களுடைய அந்த துன்பத்தை நீக்குவார் எரிபத்த நாயனார். எரிபத்த நாயனார் கருவூரில் வாழ்ந்து வந்தபோது அங்கு சிவனடியார் சிவகாமி ஆண்டார் என்ற முனிவர் ஒருவர் அந்த தலத்திலே இருந்தார். அவரும் ஆணிலை திருக்கோயிலுக்கு பசுபதிநாதருக்கு இறைவருக்கு விதிப்படி புஷ்ப கைங்கரியம் பூத்தொண்டு செய்து கொண்டு வருகின்றார். அவர் எப்படி பூ எடுக்கிறாரு? சிவகாமி ஆண்டார் அதிகாலை பொழுதுல எழுந்து நீராடி திருநீறு அணிந்து வாயை ஒரு துண்டினால் கட்டி கொண்டு வாசனைமிக்க மலர்கள் உள்ள திருநந்தவனத்துக்கு செல்வார். ஐந்தெழுத்தை நெஞ்சில் உச்சரித்து கொண்டே மலரும் தருணத்தில் உள்ள மலர்களை பறிப்பார். அவ்வாறு பறித்த மலர்களை சுத்தமான மேடையில் வைத்து பஞ்சாட்சரம் சொல்லிக்கொண்டே மாலையாக தொடுப்பார். அந்த மாலையை கூடையில் வைத்து அப்பூக்கூடையை ஒரு தோளில் தாங்கி உயர்த்தி கொண்டு சென்று திருக்கோயிலில் காலந்தோறும் ஆழமுண்ட அந்த அரணாருக்கு புனைவிப்பார். புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு, பூவும் நீருமே சிறந்த சிவப்புண்ணியம், மனம் வாக்குக்கு எட்டாத பரமனை பூவும் நீரும் கொண்டே வழிபடுதல் வேண்டும். பூவும் நீரும் என்ற இந்த படைகளை கொண்டே மரளியை வென்றார் மார்க்கண்டேயர். புண்ணிய செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்பது நம்மளுடைய தமிழ் மறை. அன்றைய தினம் புரட்டாசி திங்கள் அட்டமி திதி, மறுநாள் மகாநவமி விழா. அந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட ஊரெங்கும் ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. சிவகாமி ஆண்டார் வழக்கம் போல அதிகாலையில் நீராடி திருநீரும் கண்டிகையும் புனைந்து திருநந்தவனம் சென்று மொட்டரா முன் மலர் பறித்தார். அவ்வாறு பறித்த மலர்களை கூடையில் வைத்தார். அந்த மலர்கூடையை இறைவருக்கு தரும் பொருட்டு பூக்கூடையை தண்டில் தொங்கவிட்டு கொண்டு திருக்கோயிலை நோக்கி விரைந்தார். கருவூரை ஆளுகின்ற மன்னர் புகழ்ச்சோழர் பட்டவர்த்தனம் என்பது அவரது பட்டத்து யானை. புகழ்ச்சோழருக்கு அநேக போர்களில் அந்த யானை வெற்றியையும் வெற்றி மாலையையும் சூட்டியது. ஆதலால் அந்த யானை மீது மன்னருக்கு பிரியம் அதிகம். நவமி என்று அந்த யானையை அலங்கரிக்க தொடங்கினார்கள். அமராவதியில் குளிப்பாட்டினார்கள். நீராடிய யானை மிகுந்த களிப்போடு மதம் கொண்டு வந்து கொண்டிருந்தது. அதன் மீது பாகர்கள் இருவர் இருந்தனர். அந்த யானைக்கு பக்கங்களில் இருவரும் முன்னே ஒருவருமாக பரிக்கோர்க்காரர்கள் மூவர் வந்து கொண்டிருந்தனர். மலை போன்ற அந்த யானை மிகவும் வேகமாக ஓடி வந்தது. அதை கண்டோர் அஞ்சி ஓடினார்கள். சிவகாமி ஆண்டார் மலர்கூடையுடன் சென்று கொண்டிருந்தார். அந்த தெருவழியாக சென்ற யானை முன்னே செல்லுகின்ற சிவகாமி ஆண்டாரை பின்தொடர்ந்து ஓடிச் சென்றது. அவர் தமது திருத்தோள் மீது தண்டில் தொங்கவிட்டிருந்த பூக்குடையை தும்பிக்கையால் பறித்து மண்மீது சிந்தியது. அது கண்ட பாகர் சண்டமாருதம் போல விரைந்து செல்லும் யானையை வேறொரு புறமாக செலுத்தி கொண்டு சென்றார். சிவகாமி ஆண்டார் தமது திருத்தொண்டுக்கு தடை நேர்ந்தது குறித்து பதைபதைத்தார். யானை விரைந்து சென்றதால் அதை நெருங்க முடியாமல் தளர்ந்த வயதுடைய அவர் தவித்தார். மண்மிசை வீழ்ந்து நிலத்தை கையால் அறைந்தார். துன்பக்கடலில் மூழ்கி சிவதா சிவதா என்று கூறி சிவபெருமானை துதித்தார். சிவதா என்பது சிவபெருமானை குறித்து ஓலமிடக்கூடிய ஒரு சொல். சிவகாமி ஆண்டார் இறைவனை குறித்து முறையிடும்போது எரிபத்த நாயனார் அங்கு வந்தார். சிவகாமி ஆண்டார் முறையை கேட்டு சினம் உண்டு கொதிப்புற்றார்.
எம்பெருமான் அடியாருக்கு என்றும் வழிப்பகை யானையென்றோ, அதனை கொன்று வீழ்த்துவேன் என்று கூறி கொலைமழுவை ஏந்தி வந்தார். நகரசபை ஆணையருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதினால் அவருக்கு கீழுள்ள அதிகாரி வந்து உதவி செய்வது போல அடியவர் சிவபெருமானை வேண்டிய போது அவரது பக்தரான எரிபத்தர் உதவி செய்ய வந்தார். யானை சென்ற வழியை தொடர்ந்த எரிபத்தர் விரைவுடன் சென்று அங்கு காற்றும் நெருப்பும் கலந்து பொங்கி எழுந்தது போன்று அவர் சென்றது இருந்தது. அவர் தொடர்வதை அறிந்த யானை துள்ளி குதித்து ஓடியது. இது முன்னர் எம்பெருமான் சிவபெருமான் உரித்த யானையே போலும் என்று ஐயுற்ற நாயனார், விண்ணவரும் மன்னவரும் வந்து தடுத்தாலும் நான் அஞ்சாது எதிர்த்து இந்த யானையை கொல்வேன் என்று வீர ஆவேசத்துடன் கூறினார். கையில் ஏந்திருந்த மழுவாயுதத்தை வளமாக சுற்றி ஆர்த்தார். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தார். யானையின் தன்மை என்ன, மனிதனின் தன்மை என்ன? உயிரை துரும்பாக மதித்து யானையை எதிர்த்த நாயனாருடைய அஞ்சாமை அளவிற்கடியதன்றோ? எரிபத்த நாயனார் அடியார் மீது தாயின் மிக்க அன்பு கொண்டிருந்ததால் அச்சம் அவர் முன்னே நிற்கவில்லை. மதம் கொண்ட யானை கண்களின் நெருப்பு பொறி பறக்க மிகுந்த கோபத்தோடு நாயனாரை எதிர்த்து பாய்ந்தது. மலை போன்ற யானையை மிகுந்த ஆற்றலுடன் எதிர்த்த நாயனார் பூக்குடையை சிறிது சிந்திய அதன் தும்பிக்கையை மழுவினால் துண்டித்தார். பூக்குடையை சிந்திய அதோட தும்பிக்கையை பிடித்து அந்த கையில் இருந்த பரசுங்கிற கோடாரி மழுவினால் துண்டித்தார். யானை கதறி தரையில் மல்லாந்து விழுந்தது. யானை மிதிர்ந்த இரு பாகர்களையும் இரு பக்கங்களில் முன்னும் பின்னுமாக யானையை செலுத்தி வந்த குத்துக்கோர் பாகர் மூவரையும் ஆக 5 கொன்று வீழ்த்தினார் நாயனார் எரிபத்தர். எரிபத்த நாயனார் குற்றம் புரிந்த உறுப்பாக யானையின் தும்பிக்கையை துண்டித்தார். யானை குற்றம் புரிந்த போது அதனை தடுக்காது இருந்தமையால் மேலிருந்த பாகர்கள் 2 இருபுறத்து முன்னும் பின்னும் இருந்த பாகர் 3 ஆக 5 கொன்றார். இது ஆணவ மலமாகிய யானையையும் புலன்கள் 5 வென்றார் என்ற அருட்குறிப்பை நமக்கு உணர்த்துகின்றது. 5 ஆணவ மலத்தையும் வென்ற எரிபத்த நாயனார் 5 யானையும் கொன்ற வீரத்துடன் நின்றார். அதை கண்ட மற்ற யானை பாகர்கள் புகழ்ச்சோழர் அரண்மனைக்கு ஓடினார்கள். அரண்மனை வாயிலில் இருந்த காவலரிடம் வட்டவர்த்தனும் பாகரும் கொலையுண்டனர் என்று கொற்றவனிடம் தெரிவிங்கள் என்று கூறினார்கள். காவலர் அவ்வாறே அரசனிடம் தெரிவித்தார். புகழ்ச்சோழர் போருக்கென இருந்தார். அவரது திருமார்பில் இருந்த மாலையை மொய்த்திருந்த வண்டுகள் அப்போது எழுந்தன. அரசருக்கு சினம் மிகுதியாக இருந்தபடியே யார் இந்த செயலை செய்தார்கள் என்று தெளிவுபட கேட்கவில்லை. அவர் எழுச்சியை கண்ட சேனை தலைவர்கள் சேனைகளை புறப்படுமாறு பறையறி அறிவித்தனர். வானை மரத்த கொடிகளுடன் கூடிய எந்திர தேர்களும் யானைகளும் குதிரைகளும் புறப்பட்டன. வீரர்கள் வேல், வாள், சக்கரம், மழு, சூலம் முதலிய ஆயுதங்களுடன் புறப்பட்டார்கள். சங்கம், தாரை, பேரிகை முதலிய பல்லியங்கள் முழங்கின. தேர் சக்கரங்களின் ஒளியை யானையின் முழக்கமும் குதிரைகளின் கழுத்துமணியும் வீரர்களின் ஆர்ப்பும் சேர்ந்து உகாந்த காலத்தில் பொங்கும் கடல் ஒளி போல பயங்கரமாக முழங்கியது. 4 படைகளுடன் தொடர வேந்தர் பெருமான் வீரக்கழல் அணிந்த ஒரு சிறந்த புறவியின் மீது ஏறிக்கொண்டு அரசமா வீதியை அடைந்தார். பாகரும் பட்டத்து யானை மாண்டு கிடக்கும் இடத்துக்கு சென்றார். சென்றவர் பகைவர் ஒருவரையும் கண்டார் இல்லை. ஒளிமிக்க மழுவை ஏந்தி அஞ்சாமல் அகலாமல் வீரத்துடன் யானை போல நிமிர்ந்து நின்ற அன்பரை கண்டார். நாயனாருக்கு என்ன வீரம் பாருங்கள்! ஆரம் கண்டிகை பூண்ட அடியவர் வீரம் நம்மால் விளம்பும் தகையதோ என்கின்றார் சேக்கிழார் பெருமான். உதிர வெள்ளத்தில் மலை போல புரளும் யானை முன்னே எரிபத்தர் நின்றிருந்தார். மண்டுளாடு மணிகண்டருடைய அடியார் அவர். ஆதலால் அவர் கொன்றிருக்க மாட்டார் என்று கருதிய மன்னன் இந்த யானையும் பாகரையும் கொன்றது யார் என்று உரத்து கேட்டார். அங்கே ஏனைய பாகர் பார்த்திபனை பார்த்து, வேந்தே, பரசு தாங்கி நிற்கும் இவரே இந்த தீங்கினை செய்தவர் என்றனர். அரசனிடம் அன்பு பூண்ட இவர் கருணை வடிவினர். அரணிடம் அன்பு பூண்ட இவர் கருணை வடிவினர். ஆதலால் குற்றம் மிகுந்தாலொழிய கொன்றிருக்க மாட்டார். எனவே யானையும் பாகரும் தவறு செய்திருக்க வேண்டும் என்று மன்னர் ஊகித்து உணர்ந்தார். சேனாதிபதிகளை அழைத்து படைகளை விலக்க உத்தரவிட்டார். எல்லாரும் அனுப்பிவிட்டு புறவி நின்று கீழே இறங்கினார்.
மலை போன்ற மதையானை எதிர்த்து இந்த தவசீலர் பாய்ந்தபோது நன்மைக்கு மாறாக வேறெதும் நிகழாமல் இருந்ததால் நான் தவமுடையேன். எம்பிரானுடைய அடியார் இத்துணை சீற்றம் கொள்ளும்படி என்ன பெரும் விலை நேர்ந்ததோ என்று அந்தோ கெட்டேன் என்று மன்னர் மிகவும் அஞ்சினார். நாயனாருக்கு யானையால் வேறு ஒரு தீங்கு விளையாமையை குறித்து மகிழ்ந்த புகழ்ச்சோழர் தீங்கு என்ற சொல்லை கூட அவர் சொல்ல அஞ்சி வேறொன்றும் புகுதாவிட்ட அத்தவமுடையேன் என்றார். புறவியை விட்டு இறங்கிய மன்னர் என்ன நடந்தது என்றும் இந்த யானை என்ன தீங்கு செய்தது என்றும் கேட்கவில்லை. எரிபத்தரை தொழுதார். சுவாமி, அடியேன் இதனை அறிந்திலேன். அரண்மனையில் கேள்விப்பட்டது ஒன்று. இங்கு இந்த யானை செய்த குற்றத்துக்கு பாகர்களுடன் இதனை கொன்ற தண்டனையே போதுமா? மேற்கொண்டு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமா? உத்தரவிடுங்கள் என்று பயபக்தியுடன் கேட்டார். நடந்ததை கூறினார் எரிபத்தர். மன்னர், சுவாமி, இத்தனை பெரிய அபராதத்துக்கு இந்த தண்டனை போதாது. குற்றம் செய்த யானையை கொன்றீர்கள். யானை குற்றம் செய்தபோது அதனை தடுக்காது இருந்தபடியால் பாகர்களை கொன்றீர்கள். குற்றம் இருந்த யானைக்கு உரியவன் நான். யானையை வைத்திருந்த குற்றத்திற்காக அடியனையும் கொல்ல வேண்டும். ஆதலால் தேவரீருடைய திருக்கரத்தால் உங்கள் மங்கள மழுவினால் கொல்லப்படுவதற்கான தகுதி எனக்கில்லை. இந்த வாளினால் சிறியேனை கொன்று இந்த பாவத்தினின்று தீர்வு பெறச் செய்யுங்க வேண்டும் என்று கூறி தமது உடைவாளை எடுத்து நீட்டினார். என்னே மன்னரது பக்தி! மன்னர் கூறியதை கேட்ட எரிபத்த நாயனாருக்கு தலை சுற்றியது. இப்படிப்பட்டவரின் யானையென்றோ நான் கொன்று விட்டேன். ஒரு அன்பருக்கு உதவி செய்ய போய் வேறொரு அன்பரை நோகச் செய்து விட்டேனே. இப்போது மன்னரிடமிருந்து யான் உடைவாளை வாங்கி கொள்ளாது இருந்தால் அவர் தம்மைத்தாமே வாளால் மாய்த்து கொள்வார் என்று கருதி வாளை வாங்கி கொண்டார். அரசரோ, என்ன தவம் செய்தேனோ, இந்த பெருந்தொண்டர் வாளால் என்னை கொன்று என் பிழை தீரப்போகின்றது என்று மகிழ்ச்சி அடைந்தார். நாயனார் முன்னினும் பன்மடங்கு விம்மிதமடைந்தார். மன்னரின் அன்பையும் அவருக்கு தாம் செய்த தீங்கையும் எண்ணி தாம் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணினார். உடைவாளை கொண்டு தாம் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார். அது கண்ட புகழ்ச்சோழர், பெருமானே பெருமானே என்று கூறி கடிதில் சென்று நாயனார் கையில் இருந்த வாளையும் கையையும் பிடித்து கொண்டார். இருவருக்கும் அன்பு போர் நிகழ்ந்தது. மன்னர் விடாது பற்றியதால் மாதவராகி எரிபந்தர் மிகவும் வருந்தி நின்றார். அளவில்லாத அன்பினால் வந்த இடரை அகற்றும் பொருட்டு தொழுதகை அன்பின் மிக்கீர் என்ற அருள்நாத ஒளி வானில் எழுந்தது. அன்பில் சிறந்தவர்களே, உங்கள் இருவரது அன்பு நெறியை உலகலாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு புனிதமாகிய மலரை யானை சிந்துமாறு சிவபெருமான் அருள் கூட்டியது என்றது அந்த ஒளி. அசரீறி ஒலித்தவுடன் யானை உயிர் பெற்று எழுந்தது. பாகரும் உயிர் பெற்று எழுந்தார். முன்னவனே முன்னின்றால் முடியாததும் உண்டோ? எரிபத்த நாயனார் தமது கழுத்தில் வைத்த உடைவாளை விட்டுவிட்டு மன்னரின் திருவடியில் வீழ்ந்தார். தேவர்கள் பூமலை பொழிந்தனர். உயிர்கொலை புரிவது ஐம்பெரும் பாதகங்களில் ஒன்றாயிற்றே. அந்த கொலைப்பாதகம் புரிந்த எரிபத்த நாயனாரை திருவருள் ஆட்கொள்ளுமோ என்று வினவலாம். எரிபத்த புரிந்தது பாதகமன்று. அரணிடம் அன்பு பூண்டவர் எவ்வுயிருக்கும் பராபரன் சந்நிதி என்று உணர்ந்து உயிர்களிடம் அன்பு காட்டுவார். சிவ அபச்சாரம் செய்தோர் மறுமையில் நரகம் புகுந்து பெரும் துன்பம் அடைவார். அந்த துன்பம் அவ்வுயிர்கட்கு நேராத வண்ணம் எரிபத்தர் கருணையினால் புரிந்த இந்த செயல் துன்பமாகாது. அது அந்த உயிருக்கு புரிந்த உதவியே ஆகும். மன்னர் பெருமானும் நாயனாரும் எழுந்து வானத்தில் ஒலித்த அருள்நாத ஒளியை போற்றி நின்றனர். இறைவருடைய திருவருளால் முன்போலவே பூக்குடையில் மலர் நிரம்பியது. அந்த திருவருள் செயலை கண்ட சிவகாமி ஆண்டார் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். உறங்கி எழுந்தது போல எழுந்த யானைப்பாகர்களையும் மன்னர் பெருமான் முன் நிறுத்தி வணங்கினார்கள். பெருமானே, அடியேன் மகிழும் பொருட்டு இந்த பெருமைதாங்கிய யானை மீது ஏறி அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழரை வேண்டிக் கொண்டார். அடியவர் வேண்டுகோளை ஏற்ற புரவலர் யானை மீது ஏறினார். ஏழ்கடலும் ஒழுங்கே ஒலித்தது போல சேனைகள் ஆர்த்தன. பொன்னம்பலத்தில் ஆடிய சேவடியை சென்னியில் சூடி அரண்மனை சேர்ந்தார் புகழ்ச்சோழர். தமது மலர்த்தொண்டினை செய்யும் பொருட்டு பூக்குடையுடன் திருக்கோயில் சென்றார் சிவகாமி ஆண்டார். எரிபத்த நாயனார் சோழருடைய அன்பின் பெருக்கை எண்ணி எண்ணி உள்ளம் உவந்து தமது திருப்பணியை செய்ய சென்றார். இந்த எரிபத்த நாயனாருடைய அருள் வரலாற்றிலையும் நம்மளுடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய அருள் வரலாறு
அதனால் 2 நாயன்மார்களுடைய வரலாற்று தொடர்புடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தித்தோம். அவருடைய குருபூசை திருநாள் இந்த நல்ல நாளிலே நாம் அவருடைய அந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.